ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளையில் நாம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதம் 91ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களில் அவருடைய மறைவில் இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாதுகாக்கப்படுவீர்கள். எந்த தீங்கும் உங்களை அணுகாது. ஆகையால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் எப்பொழுதும் உன்னதமானவருடைய சிறையில் இருந்தால் வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. அவருடைய சிறைகளை இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து விலக்கி காத்துக் கொள்வாராக. நாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 91ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த நாட்களில் உங்களை போர்வையாய் மூடி நடத்தும்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கியிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சர்வ வல்லவருடைய நிழலிலே நீங்கள் தங்கியிருந்தால் உங்க கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். சர்வ வல்லவருடைய நிழலிலே நீங்கள் தங்கியிருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்களே, உங்களுடைய கோல் துளிர்க்கும், உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்களுடைய கவலை மாறும், உங்களுடைய ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது போது கர்த்தருடைய நிழலிலே வாஞ்சியா இருக்கும் போது ஏசப்பா உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை இந்த நாட்களில் நிறைவேற்றுவாராக. ஆகையால் உன்னதமானவருடைய மறைவிலே காத்திருங்கள்.